போரிங்கா நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இல்லையே, அதுக்கு தான் ஒரு ஆல்டர் தான் அந்த ஜூம்பா. பாட்டு போட்டுக்கிட்டே வந்து நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றது. அதாவது அப்படி இல்லாம பாட்டு போட்டுட்டே செய்யும் போது என்ன ஆகுன்னா நம்ம பாட்டு கான்சென்ட்ரேட் ஆக மொத்தம் அங்கே கான்சென்ட்ரேஷன் இருக்கு. பட் தன்னைத்தானே உன்னை நீயே என்னைக்கு நீ அறிவாய் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த யோகிக் ப்ராக்டிசஸ். உன்னை நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, உன் உடம்ப நீ கான்சென்ட்ரேட் பண்ணா மட்டும்தான் உன் உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் உனக்கு தெரிய வரும். ஸோ தன்னைத்தானே அறியிற நிலை வரும்போது தான் கான்சென்ட்ரேஷன் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இல்லைன்னா நாங்கள் வெளியில் எக்ஸ்டர்னலான விஷயங்களுக்கு மட்டுமே கான்சென்ட்ரேஷன். எப்படி பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை பார்த்துக்கிட்டு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது சாப்பிட்றாங்க. ஃபோன் பார்த்துக்கிட்டோ டிவி பார்த்துக்கிட்டோ குழந்தைங்க வந்து சாப்பிட்றாங்க. பட் இட் இஸ் நாட் அ ரைட் திங். அந்த காலத்தில் டிவியும் காட்ட மாட்டாங்க. டிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் போடுவாங்க. ஸ்கூல் டேஸில் லீவ் இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா அப்படியும் கிடையாது. இப்போ இருக்க கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. அப்போ என்னன்னா அந்த சாப்பாடோட ருசி தெரியாது, டேஸ்ட் தெரியாது, என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிற விஷயங்கள் மறந்து போயிடுது. எவ்வளோ சாப்பிட்டோங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. ஒன்று கம்மியாக சாப்பிடுவாங்க, இல்லை அதிகமாக சாப்பிடுவாங்க, இல்லை என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிற விஷயங்கள் டேஸ்ட்டும் தெரியாது. இதெல்லாம் நமக்கு கரெக்டாக தெரியணும். இந்த யோகிக் வே ஆஃப் ப்ராக்டிசஸ், இந்த நம்ம சொல்கிற மாதிரி நேச்சுரோபதி வே ஆஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சுவைச்சு சாப்பிடணும், என்ன டேஸ்ட்ன்றது உணர்ந்து சாப்பிடுங்க, அந்தந்த டேஸ்ட்டுக்கு அந்தந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கற்றுத்தர ஒரு விஷயம் தான் இந்த யோகிக் வே ஆஃப் லிவிங்.